வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். 13 வயது சிறுவனின் ஒரு அதிசய பயணம். காபூல் டு டெல்லி. 40,000 அடி உயரத்தில், -50 டிகிரி டெம்பரேச்சர், 700 கிலோமீட்டர், 90 நிமிடங்கள். ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை தாண்டி இந்த பயணம் எப்படி நடந்தது, எப்படி ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபூல்ல இருந்து கிளம்பி இந்தியாவின் தலைநகரமான டெல்லி வந்து அடைந்தான் இந்த சிறுவன். ஒட்டுமொத்த கதையே மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கடைசி வரை இதை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் சிறுவர்களை நம்ப முடியாது என்று. இந்த கதைக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை தொடர்ந்து இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில ஏஜென்சிகள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். 1000, 2000, 10,000 தாண்டி எங்களுடைய வீடியோக்கள் போவதல்ல. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய ஒரே ஒரு உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், ஷேர் பட்டனை தட்டிவிடுங்கள். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களையும் எழுத தொடங்கிவிடுங்கள். இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களுக்கு முன்பு, செப்டம்பர் 21ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் ஆப்கானிஸ்தானின் காபூல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஒரு விமானம் கிளம்புகிறது. டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி. காம் ஏர்லைன்ஸ் என்கிற இந்த விமானத்தின் நம்பர் RQ4401. காபூல் டு டெல்லி. இந்த பயணத்தில் 694 மைல்ஸ்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த பயணம் எடுக்கும். இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ்கள், க்ரூ மெம்பர்ஸ்கள் எல்லாம் இருந்தார்கள். இந்த சிச்சுவேஷனை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து கூட பாருங்கள். 10,000 அடியை தாண்டிய உடனேயே ஆக்சிஜன் 0 ஆகிவிடும். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த விமானத்திற்குள்ளேயே ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வைத்திருப்பார்கள். அப்படி இன்னும் ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா அப்படியே மாஸ்க் கீழே வரும், நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இதை தாண்டி இந்த விமானம் 40,000 அடி உயரத்தில் பறந்திருக்கிறது. 40,000 அடி உயரத்தில் பறக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் -50 டிகிரியாக குறைந்துவிடும். ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் மட்டுமல்ல, உங்களுடைய உடலை சிதற வைக்கக்கூடிய டெம்பரேச்சர். உங்களுடைய உடல் உறைந்து வெடித்து போகும் அந்த அளவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். இன்னொரு பக்கம் அந்த விமானத்தின் சத்தம், இன்ஜினுடைய சத்தம், அனைத்துமே தாண்டி எப்படி இந்த சிறுவன் இங்கே வந்தான் என்கிற இந்த கேள்வியை இந்த கதையாக உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். செப்டம்பர் 21ஆம் தேதி காலை 7:30 மணி, இதுதான் ஸ்கெடியூல்டு டைம் ஃபார் காம் ஏர்லைன்ஸ் காபூல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டு டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். 7:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த விமானம் 7:56 கிளம்பி இருக்கிறது. ஒரு 26 நிமிடங்கள் தாமதமாக. இந்தியாவிற்கும் காபூலிற்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீர்கள். இந்தியா 1 மணி நேரம் அட்வான்ஸில் இருக்கும். அங்கே 7:30 மணினா இங்கே 8:30 மணி. அங்கே 7:56 விமானம் கிளம்பியதுன்னா இங்கே 8:56 இந்த விமானம் கிளம்பி இருக்கிறது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த விமானத்திற்கு லேண்டிங் அப்ரூவலை கூடிய சீக்கிரம் கொடுத்தது ஒரு காரணம். கிளைமேட் ரொம்பவே க்ளீனாக இருந்திருக்கிறது, அது ஒரு காரணம். 2வது, ஏர் டிராஃபிக் அன்னைக்குன்னு ஃப்ரீயாக இருந்திருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை என்று ஃப்ரீயாக இருந்திருக்கிறது. இந்த 3 காரணத்தை வைத்து 2 மணி நேரம் சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு விமான பயணம் அன்னைக்குன்னு 90 நிமிடத்தில் முடிந்துவிட்டது. 90 minutes it took from Kabul to Delhi. டாக்ஸி பேயில் இந்த விமானம் வந்து இறங்கிய உடனேயே இந்திய அதிகாரிகள், அங்கிருந்து சாமானை இறக்கக்கூடிய நபர்கள், படி கொண்டு போய் வைக்கக்கூடிய நபர்கள், பஸ்ஸிலிருந்து இறக்கி விமானத்திலிருந்து ஏர்போர்ட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய அந்த அனைத்து விஷயமே அங்கே ப்ரிப்பரேஷன் நடக்க தொடங்குகிறது. டெல்லி T3 ஏர்போர்ட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கே அதிகாரிகள் போய் பார்க்கும்போது யாரோ ஒரு நபர், ஒரு சிறுவன் பேக் வீல் ரோதைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஒரு காக்கி சட்டை, ஒரு கோட் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அதிகாரிகளுக்கு ஒன்றுமே புரியலை. இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, யாருமே அந்த இடத்திற்கு வர முடியாது. எப்படி இவன் இங்கே வந்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன்
அந்த சிறுவனை போய் பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், யார் நீ, எப்படி நீங்கள் வந்த? அதற்கு அந்த சிறுவன் கொடுத்த பதில், நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தேன். எப்படி வந்த நீ? இதோ இதே விமானத்தில் தான் வந்தேன். அதிகாரிகளுக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி வந்தான்? இன்னும் கதவை திறக்கலை, நாங்கள் பின்னாடி லக்கேஜ் கதவை திறக்கலை. எப்படி இந்த சிறுவன் இந்த விமானத்திலிருந்து வந்தான் என்கிற அந்த கேள்வியை கேட்கும்போது, இந்த ரோதையை பிடிச்சிட்டு தான் நான் வந்தேன், ரோதையில் ஒளிஞ்சிட்டு வந்தேன் என்கிற ஒரு பதிலை கொடுக்குறான். அதிகாரிகளுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. என்ன செய்வதென்றே புரியாமல் CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதுதான் ஏர்போர்ட்டுடைய பாதுகாப்பிற்கான ஒரு படை, அவர்களுக்கு உடனடியாக ஒரு ஃபோன் போகிறது. சார், இந்த மாதிரி ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கான், இங்கே ஏதோ ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்ததாக ஒரு கதை அடிக்கிறான், வந்து பாருங்கள். உடனடியாக CISF உடைய அதிகாரிகள், ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடைய அதிகாரிகள் எல்லாருமே அங்கே வந்திருக்கார்கள். அதே இடத்துல அந்த சிறுவனை பார்த்திருக்கிறார்கள். சிறுவன் மறுபடியும் அதே கதை தான். சார், நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தேன். எப்படி வந்தேன்? ரோதை அப்படியே மடங்குச்சு, அதுக்கப்புறம் ஒரு கதவு மூடிச்சு, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸில் தான் உட்காந்துட்டு நான் இந்த பயணத்தை முடித்தேன். அதிகாரிகளுக்கு ஒன்றுமே புரியலை. உடனடியாக CISF பர்சனல்ஸ் அந்த நபர் சரியாக இருக்கானா இல்லையா, ஏன்னா ஒரு சிறுவன், ஒரு 12-13 வயது சிறுவன். உடனடியாக மெடிக்கல் டீம் அங்கே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பையன் நல்லா இருக்கானா இல்லையா அதை மட்டும் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அங்கே வந்த டாக்டர்ஸ் அந்த சிறுவன் மீது டெஸ்ட் எல்லாம் நடத்தி அந்த சிறுவனுடைய உடல்நிலை சரியாக இருக்குங்கிற விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அதிகாரிகள் அந்த சிறுவனை தன்னுடைய அறைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். அப்போ தான் அந்த சிறுவனுடைய வயது தெரிகிறது, 13 வயது. இந்த சிறுவனுடைய கதையை அப்படியே கேட்க முடியாது. என்ன பண்ணுறது? அப்போ எப்படி நீ வந்த, எங்கேருந்து வந்த, உன்னுடைய கிராமம் என்ன, ஏன் நீ இங்கே வந்தேங்கிற கேள்வி கேட்கும்போது, நான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குண்டூஸ் நகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன். அப்போ தான் அதிகாரிகள் சொல்கிறாங்க, இது வந்து இந்தியா, நீ எங்கே போகுன, இல்லை எப்படி இந்த பயணத்தை நீ பண்ண? எனக்கு ஈரான் போக ஒரு கனவு. ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரானை பற்றி நான் ஏராளமான கதைகளை கேட்டிருக்கேன். என்னுடைய பெற்றோர்களிடம் ஏராளமான முறை இந்த விஷயத்தை எடுத்து வைத்த போது, இப்போ உனக்கு வயசு இல்லை, நீ கொஞ்சம் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நீ தெஹரான் போகலாம், பாஸ்போர்ட்டெல்லாம் தேவை, டிக்கெட்டெல்லாம் தேவை, அதெல்லாம் எடுத்துகிட்டு நீ போகலாம். என்கிட்ட அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. நான் எப்படியாச்சும் தெஹரானுக்கு போகணுங்கிற விஷயத்தை வச்சு மனசில் வச்சுட்டு நான் வீட்டை விட்டு ஏர்போர்ட் வந்துட்டேன். ஒரு நாள் முன்னாடியே இந்த சிறுவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்டில் பயணிக்கக்கூடிய மற்ற பயணிகளிடமிருந்து இந்த ஃப்ளைட் எங்கே போகுது, இந்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு பல நபர்கள்ட்ட கேட்டிருக்கான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆப்கானிஸ்தானுடைய அந்த இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி எந்த அளவு ஃபெயில் ஆகியிருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சிறுவன் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனது மட்டும் அல்லாமல் ஏர்பேஸ்க்குள்ளே போய் ரன்வேக்குள்ளே போய் ஒரு ஃப்ளைட்டின் ரோதையில் ஒளிஞ்சிட்டு வந்திருக்கான். எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப் என்று நீங்கள் பாருங்கள். ஸோ சிறுவன் கேட்டபோது யாரோ ஒரு பயணி வந்து இந்த விமானம் தெஹரான் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தவறான ஃப்ளைட்டு, தட் இஸ் கம்மிங் டு டெல்லி. இந்த சிறுவன் அப்படியே அங்கே போன உடனே எல்லாம் டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பையன்ட்ட எதுவுமே கிடையாது, டிக்கெட் கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. அப்போ கொஞ்சம் நேரம் முழிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த ரோதை தெரிஞ்சிருக்கு. ரோதையில் போய் ஒளிஞ்சிட்டான். ரோதையில் ஒளிஞ்சது மட்டுமல்லாமல் அந்த ரோதையில் இருந்து ஏறி மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் போல இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சிட்டான். அதே மாதிரி விமானம் பறந்துருக்கு. விமானம் பறந்த உடனேயே அந்த விமானம் இந்தியா வந்து அடைந்து விட்டது. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரியும். எப்படி அந்த விமானத்துடைய ரோதை மடங்கும், அந்த விமானம் ரோதை மடங்கும் போது கூட அந்த பையன் நசுங்கிய செத்துருக்கலாம். ஒரு துளி இங்கே அங்கே ஆயிருந்துச்சுன்னா அங்கே செத்துருக்கலாம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ரோதை உள்ளே போனால் கூட அந்த ரோதைக்கு பக்கத்தில் தான் இன்ஜினுடைய சவுண்ட் இருக்கும்.
நீங்கள் விமானத்துலலாம் போனீங்கன்னா அப்படியே காதில் அடைக்கும். அங்கே அந்த அளவில் சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த காது அடைக்கும். ஏர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இந்த சத்தமே போதும் செவிகளை கிழிப்பதற்காக. 50 டிகிரி டெம்பரேச்சர், நீங்கள் படித்து போய் பாருங்கள். -50 டிகிரி டெம்பரேச்சர் உங்களுடைய ரத்தத்தை உறை வைக்கும், உங்களுடைய சதையெல்லாம் அப்படியே வெடிச்சிடும். அதையெல்லாம் தாண்டி இந்த நபர் எப்படி வந்திருக்கிறார் இன்றைக்கி பார்க்கும்போது இந்த அனைத்து கதையுமே அவர் கூறியிருக்கிறார். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காபூல் ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் செய்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சியிடம், இந்த மாதிரி ஒரு பையன் உங்கள் நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கான், இந்த இடத்துல தான் இவருடைய வீடு இருக்குது, இந்த கிராமத்துடைய பேரெல்லாம் கூறி உடனடியாக அந்த அதிகாரிகள் அந்த சிறுவனுடைய ஃபோட்டோவெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவோட அந்த கிராமத்திற்கு போய் இந்த மாதிரி ஒரு பையன் இந்த கிராமத்திலேருந்து காணாமல் போயிருக்கிறானா. அந்த கிராம மக்கள் அந்த பெற்றோர்களும் கொண்டு சேர்க்கும்போது, ஆமாம் 2 நாட்களாக இந்த சிறுவனை காணலை, 2 நாட்களாக நாங்கள் தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ தான் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆமாம், இது என் பையன்தான். ஓகே, எப்படியுமே டெல்லிக்கு போனாங்கிற கேட்ட உடனே அவர்களுக்கு ஷாக் ஆகிருச்சு. ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரான் என்கிற நகரம் தான் அவருடைய ஒரு கனவு பயணம். எப்படி அவன் அங்கே போனால், நாங்கள் தடத்தை நிறுத்திட்டு தானே இருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அதிகாரிகள் இந்த ஒட்டுமொத்த கதையை கூறியிருக்கிறார்கள். இப்போது ஒரு ஜுவிலைன், சின்ன வயது, தெரியாமல் நடந்த ஒரு தவறு, அதிகாரிகள் என்ன செய்வது? நினைச்சிருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுவிலைன் கோர்ட்டில் ரெடியூஸ் செய்து அந்த சிறுவனை சிறையில் அடைத்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்டு அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள் எடுத்த முடிவு இல்லை. இந்த பையனிடம் எதுவுமே கிடையாது, நோக்கம் தவறான நோக்கம் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன குழந்தையுடைய புத்தியை வைத்துட்டு இந்த சிறுவன் தவறு செய்து விட்டான். இப்போ அதிகாரிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள், இதே விமானத்தில் இந்த பையனை திருப்பி அனுப்பிவிடலாம். காலையில் 7:30 மணிக்கு அங்கேருந்து விமானம் கிளம்பும். அதே விமானம் மாலை 4 மணிக்கு இந்தியாவிலிருந்து திரும்பி காபூலுக்கு போகக்கூடிய அதே விமானத்தில் அனுப்பிவிடலாம். அப்போது அந்த சிறுவனுக்கு உணவெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். இந்திய அதிகாரிகள் இந்த அளவில் இந்த சிறுவன் வந்துவிட்டானே என்கிற அந்த ஆச்சரியத்தில் அந்த சிறுவனத்திற்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பரிசெல்லாம் எடுத்து திரும்பி ரோதை வழியாக இல்லை, இந்த முறை விமானத்திற்குள் சேரல் அமர்ந்து கொண்டு திரும்பி போயிருக்கிறார் இந்த சிறுவன். ஒரு 2 மணி நேரத்தில் அந்த சிறுவனை பற்றி அடுத்த தகவலும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த படம் தான் இந்த சிறுவனுடைய ஒரிஜினல் படம். 2 படம் தான். கூகுள் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான படங்கள் இருக்குது, அனைத்துமே ஃபேக் படங்கள். இது மட்டும்தான் உண்மையான படம். ஆஜ்தக்கின் கிரைம் டீமிலிருந்து எங்களுக்கு வந்த இந்த 2 படங்கள். அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டிற்கு போய் சேர்ந்து விட்டான் என்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் இந்த அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறது. இதே போன்ற பயணம் இதற்கு முன்பும் ஏராளமான பயணிகள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 132 நபர்கள் 1947 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரை இது போன்ற ஆபத்தான பயணத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். யுஎஸ் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் FAA கொடுக்கக்கூடிய அந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 132 நபர்களுடைய இந்த பயணத்தில் வெறும் 23% மக்கள் மட்டும்தான் உயிருடன் பிழைத்திருக்கிறார்கள். மீதம் அனைத்து நபர்களுமே சவமாக தான் போய் இறங்கியிருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு முறை. இது மட்டுமல்ல, இதே போன்று இந்தியாவை சார்ந்த 2 இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஆண்டு பஞ்சாபை சார்ந்த பிரதீப் சைனி மற்றும் விஜய் சைனி டெல்லியிலிருந்து லண்டன் சென்றிருக்கிறார்கள். இதே முறையில் விமானத்தின் ரோதையை பிடிச்சிட்டு போயிருக்கிறார்கள். அங்கே இறங்கும்போது பிரதீப் சைனி உயிரை இழந்து விட்டார். அவருடைய தம்பியான விஜய் சைனி மட்டும்தான் உயிருடன் இருந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கம் விஜய் சைனிக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த சிறுவனுக்கு மறுபடி அதே இடத்துல நேஷனாலிட்டி வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கும் விஜய் சைனி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் வசித்து கொண்டிருக்கிறார். திருமணமாகிருச்சு, குழந்தைகள் எல்லாமே அங்கே ஆயிடுச்சு. பிரதீப் சைனி அவர்
அவரை காப்பாற்ற முடியவில்லை. பிரதீப் சேனி போய் இறங்கிய போதே பிணமாக தான் இருந்தார். இந்த கதை ஒரு 13 வயது சிறுவனுடைய இந்த கதை. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக் பட்டனை தட்டுங்கள், ஷேர் பட்டனை தட்டுங்கள். கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாகவும் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.